அம்மா எனக்கு பசிக்குது, அம்மா எனக்கு உச்சா வருதுமா, அம்மா ஆய் வருதுமா, அம்மா எனக்கு அது செஞ்சு தரியா, இது செஞ்சு தரியா, எதுக்கு எடுத்தாலும் அம்மா அம்மா அம்மா, தூங்குறப்போ அம்மா, எந்திரிக்கிறப்போ அம்மா. இதெல்லாம் பெருமையாக இருந்தாலும் இப்போல்லாம் பசங்க விவரம் வர வர எதாச்சும் வேணும் அப்படின்னா நேராக போய் அவங்க அப்பாட்ட தான் போய் கேட்குறாங்க. அப்பா எனக்கு அது வாங்கி கொடுங்கப்பா, தாத்தா எனக்கு இது வாங்கிட்டு வரீங்களா, மாமா எனக்கு சாக்லேட் வேணுமாம்மா. ஏன் எங்ககிட்ட கேட்கல அப்படின்னு நான் யோசித்தேன். நேராக போய் நான் வந்துட்டு கேட்டேன், ஏன்டா பாட்டிக்கிட்ட என்கிட்டலாம் எதுவும் கேட்க மாட்டேற அப்படின்னா, நீங்கள் வீட்டில் தானே இருக்கீங்க, உங்ககிட்ட காசு இருக்காதுல்லன்னு டக்குன்னு சொல்லிட்டான். அவன் விளையாட்டாக சொல்லிட்டான். அது எவ்வளோ பெரிய வலியை கொடுத்துச்சு அப்படிங்கிறத என்னால் மட்டும்தான் ரியலைஸ் பண்ணி பார்க்க முடியும். ஆமாங்க, கால்னாவாக இருந்தாலும் நம்மக்கிட்ட நமக்கு காசு இருந்தால் தான் நம்ம பசங்க கூட நம்மளை மதிச்சு ஏதாச்சும் கேட்பாங்க. இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இப்போ எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க ஸ்கூல் போகிற வரைக்கும் அவங்க பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு நான் கூட இருக்கணும். எல்லாம் இவ்வளோ நாள் சமாளிச்சிட்டோம். கொஞ்ச நாள் அவனுக்கு கூட அப்படியே ட்ராவல் பண்ணிவிட்டு அவங்கள ஸ்கூல் அனுப்பிட்டு தான் நான் என் கெரியர் என்னங்கிறத யோசிக்கணும். எல்லாரும் வீட்லேயும் இந்த மாதிரி கண்டிப்பான சுச்சுவேஷன் நடந்திருக்கும். உங்கள் வீட்லேயும் அப்படியான்னு சொல்லுங்கள்.